காத்து கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் பூமியிலே பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஓகே, தேவன் ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அல்லேலூயா. உங்களையும் உயிரோடு வைப்பார், உங்கள் சத்துருக்களையும் உயிரோடு வைப்பார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என் சத்துருக்களை நீ உயிரோடு வைக்கிறீர்னா, நீங்க இந்த பூமியில பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனால உயர்த்தப்படுகிறத உங்கள் சத்துருக்களும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு குழி நோண்டுனவங்களும் என்ன பண்ணணும்? பார்க்கணும் என்பதற்காகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த சங்கீத பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா 150 சங்கீதம். அது நம்ம அதிகாரங்கள்னு சொல்ல மாட்டோம், இது எல்லாமே பாடல்கள் மூலமாக எழுதப்பட்டது. குறைந்தது ஒரு 50 சங்கீதம் யார் எழுதினது என்ற டாபிக் இல்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற சங்கீதங்கள் தாவீது அதிகமான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். தாவீது இந்த சங்கீதத்தெல்லாம் எழுதும் போது ராஜாவா இருக்கும் போதும் எழுதியிருக்கிறார், மெய்ப்பனா இருக்கும் போதும் எழுதியிருக்கிறார், துன்ப வேலைகளை எழுதியிருக்கிறார், கஷ்ட வேலைகளை எழுதியிருக்கிறார். எழுதி அவர் டியூன் போடும்படியாக மியூசிஷியன் கிட்ட அவங்க கொடுத்துருவார். நீங்களாம் தாவீது எல்லாருடைய ராஜ்ய பாரத்திலும் நம்ம சொல்லுவோம், குதிரை படை இருக்குது, ஏன படை இருக்குது, இப்படிப்பட்ட ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் தாவீதனுடைய ட்ரூப்ஸில் தான் வாசிக்கிறவர்கள், சுரமண்டலமே விழி. யார் சுரமண்டலம் கூப்பிட்டா எந்திரிக்குமா? இல்லை, சுரமண்டலத்தை வாசிக்கிறவர்கள் வெளிங்க. ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் கர்த்தரை துதிக்கிறதுனால, கர்த்தரை ஆராதிக்கிறதுனால இருக்கிற பலன். அதனால தான் அவர் கீழ்நிலையில் இருந்த போதும் கர்த்தரை துதித்தான். அந்த மேல்நிலைக்கு வந்ததனுடைய காரணம் என்று என்ன என்பதை அறிந்தபடியினால் அந்த கர்த்தரை உயர்த்துகிறதையும் துதிக்கிறதையும் அவர் நிறுத்தவே இல்லை. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயிரோடு ஆண்டவர் ஏன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் 43ஆம் அதிகாரத்தில், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ பூமியிலே நீங்களும் நானும் பாக்கியவான்கள். உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பிரதர் நீங்க பாக்கியவான்கள் பிரதர். அல்லேலூயா. என்னத்த பாக்கியம் பிரதர், என்னத்த பாக்கியம். தேதி 13 ஆச்சு, அதுக்குள்ளே வாங்கின சம்பளம் பாதி தீர்ந்து போச்சு. மீதி இருக்கிற இஎம்ஐக்கும் மீதி இருக்கிற வாடகைக்கும் என்ன பண்ண போகிறேனே தெரில. நீங்கள் அது பாக்கியம்னா என்னென்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். பிளஸட் பர்சன், கொடுத்து வச்சவங்க. நம்மளை யாருன்னா பார்த்து அப்படி சொல்கிறாங்களா? சோத்திரம். நீ எல்லாம் யாப்பா உனக்காப்பா, நீ எல்லாம் கொடுத்து வச்சவையா. அல்லேலூயா. அப்போ பூமியிலே கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருப்பதற்கு தேவன் நம்மளை ஸ்தோத்திரம் பாக்கியவான்களை பூமியிலே அவன் எப்படி இருப்பானா? வசனம் சொல்லுகிறது பாக்கியவான. நான் இந்த பூமியில இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது எதற்காக? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் பாக்கியவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை உயர்த்துகிறவன், நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமே, முடியுமா? எப்போதும் எப்போதும் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் பிரச்சனைகள் எல்லாம் இல்லைன்னா நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்படி இல்லை, இதை ஒவ்வொன்றும் உணரணும். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த காலை வேளையில நம்மளை ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம், அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியல. நேற்று தூங்கினவங்க இன்னைக்கு காலையில் நம்மளை உயிரோடு வைத்ததின் நோக்கமே நாம் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. அல்லேலூயா. நம்ம வாழ்ந்து இருப்போங்க. சத்துருக்கள் நினைப்பாங்களா நீங்க நல்லா இருக்கணும்ட்டு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிரோட உன்னை வைக்கிறேன், பூமியில நீ பாக்கியவானா இருப்ப. ஆனா உன் சத்துருக்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எதிரிகள் நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கை. நீங்க ஒரு சமயத்துல நினைக்கிறீங்களா, எதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டா அதனால தான் இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு போச்சு,
அவன் மட்டும் ஒரு குழி நோண்டாமல் இருந்தானா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன், இந்த மனுஷனால தான் நான் கெட்டு போயிட்டேன், இந்த மனுஷன் தான் என் ஆசீர்வாதத்தை தடுத்துட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் அல்ல. தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை சத்ருவனுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அந்த ஆழமான தைரியத்தில் நான் பாக்கியவான், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற ஸ்தோத்திரம் அப்படி என்று நம்ம விசுவாசத்தோடு தேவ நம்பிக்கையில் நாம் கடந்து போகும்போது நாம் உண்மையிலேயே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். வாஸ்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பாக்கியங்கள் இருக்குது. இன்னும் இயேசுவும் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள், திருப்தி அடைவார்கள், பூமியை சுதந்தரிப்பார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட நம்மளை பார்த்து பாக்கியவான் சொல்லும் பொழுது நம்ம அநேக நேரத்தில் நான் சபிக்கப்பட்டவனா, நான் எதை தொட்டாலும் உருப்பட மாட்டுது, நான் எதை தொட்டாலும் அது விளங்க மாட்டுது, என் வேலையில் என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியல, என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக ஆசீர்வதிக்க முடியலை, என் படிப்பில் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியல, நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தேன், அதே நிலைமையில் தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். அன்றைக்கு காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். எபேசியரில் சொல்லப்படுகிறது நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவர் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நம்மளை உரியவர்கள் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். ஆமே. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிப்பவர்களை நீங்க சபிக்கணும்னு நினைக்காதீங்க. அவன் 2 வார்த்தை பேசினா நான் 4 வார்த்தை பேசினா தான் தூக்கம் வருதுன்னாதீங்க. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டுட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான், நீ காலி. அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம் அடக்குறோம். வேணாம். அடக்கி 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 பண்ணால் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? வெடிச்சிரும். பொறுத்து பார்க்குறேன், சும்மா அடிச்சிட்டே இருக்க, இந்த புடி அப்படின்னு ஒரு அடி. மனைவி கணவன் அடிக்கிறது. அடக்கக்கூடாது, ஆவியானவருக்குள்ள கண்ட்ரோல் பண்ண விடணும். ஆமே. நம்ம அடக்க 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 ஒரு நாள் அப்படியே அந்த கரை இருந்து 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 வெளியே வந்து வெடிச்சு அது நம்முடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாக்கிடும். இல்லை, ஒரு நாளும் நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. யார் என்னை சபிச்சாலும், யார் நீ ராசி இல்லாதவர் நம்ம என்ன சொன்னாலும், ஸ்தோத்திரம் உன் காலம் சரியில்லை, உன் நேரம் சரியில்லை, ஸ்தோத்திரம் உனக்கு என்னமோ கிரகம் பிடிச்சிருக்குது, நீ யார்கிட்டனாச்சும் போய் பாரு, எதனாச்சும் பண்ணு, பரிகாரம் பண்ணு, எல்லாம் சரியாக. இல்லைங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் பாக்கியம் உள்ளதா இருக்கிறது. யார் சொன்னாலும் அதை கேட்கவே கேட்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும். இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பதாக ஒரு வசனங்களை காண்பித்து நாம் இன்னும் பாக்கியம் உள்ளவர்களாக இந்த பாக்கியத்தை சுகந்தரிக்கிறதற்கு, இந்த பாக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள. 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்களேன், இங்க வசனம் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. நான் எப்போதுமே ஒரு செய்தியை கொடுக்க போறேன்னா, அந்த செய்திக்கு முன்னாடி ஒரு சில அடையாளங்களை ஆண்டவர் என்னோடு பேசுவார். நான் சர்ச்சுக்குள்ள உள்ள வந்த உடனே ரூபன் சொன்னார், டோர் ஸ்டெப்புன்னு சொன்னார் ஒரு வார்த்தை. அவருக்கு தான் அவர் சொன்னார் பார், வாசற்படியிலே காத்திருப்பதில்லை, அதில் வந்து எப்படி இருப்பேன்னா காவலாளியாகவே அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்ன, ஆண்டவரே நீர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்ததை நீர் உறுதிப்படுத்தினீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் அவருடைய வாசற்படியில் விழித்திருக்கும்படியாக, அவருடைய வாசற்படியில் காத்திருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறக்காவிட்டா என் வாழ்க்கையில் எந்த வாசலும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம பல கதவுகளை போய் தட்டிக்கிட்டே இருக்கிறோம்.
ஸ்தோத்திரம். ஆனா தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாசலிலே அமர்ந்து காத்திருந்து, தேவன் எனக்காக ஒரு நன்மைகளை வைத்திருக்கிறார், தேவன் எனக்காக ஒரு வாசலை வைத்திருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டாலோ எனக்காக ஆண்டவர் பல வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில உங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா என்னால சொல்ல முடியும். யார் நமக்கு விரோதமா எத்தனை கதவுகளை அடைக்கலாம், நான் தேவ சமூகத்திலே அவர் வாசற்படியிலே நான் காத்திருக்கும் போது எவ்வளவு பெரிய கதவாய் இருந்தாலும், எத்தனை மனுஷனுடைய சூழ்ச்சியினாலே அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், என் தேவன் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் சபைக்காக அவர் நிச்சயம் திறப்பார். நான் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம், எனக்கு இன்னொரு வாசல் இருக்குது, அந்த மனுஷன் எனக்காக வாசலை திறப்பான்னு சொல்லுவான், என் சொந்தக்கார வாசலை திறப்பான்னு சொல்லுவான். ஆனா அந்த வாசலுடைய முடிவு என்னன்னு என்பது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம்ம நினைப்போம் அந்த வாசல் நல்லா இருக்குது, வழி விசாலமான வாசல், ஆனா அது கேட்டுக்கு போற வாசல் ஆயிருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க தீர்மானித்திருக்கலாம், இனிமேட்டு கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வாசல்ல காத்திருந்து ஜெபம் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி என்னுடைய வழியை நான் தேர்ந்தெடுக்க போறேன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லை, கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நான் உங்களுக்காக ஒரு நல்ல வாசலை வைத்திருக்கிறேன், நான் விழித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வாசற்படியில் நித்தம், எப்பயாவது அல்ல. நித்தம்னா என்ன தெரியுமா? எப்பொழுதும். ஆண்டவரை நீர் திறக்காம நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். மோசே அதை சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலைன்னா நான் ஒரு அடி எடுக்க மாட்டேன். பாருங்களேன், அப்போ அந்த வாசல் எவ்வளோ இருட்டா இருக்கட்டும், தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் அப்படிப்பட்ட ஒரு வாசல் வழியாக நான் கடந்து போக நேரிட்டாலும் பரவாயில்லை. இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை அந்த பாதையில கடந்து போனாலும் பரவாயில்ல, அந்த பாதையில என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார், அவர் ஒரு நாளும் என்னை மறக்கவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது, என் கதவு நிலை அருகே காத்திருந்து. அல்லேலூயா. கதவு திறக்குமா? திறக்குமா? எங்கேயா திறக்குது? ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எத்தனை கதவுகளை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை, நான் வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுனால அதை நான் சொல்லலை, சங்கீதத்தில் இருக்குது, எங்களுக்கு வசனம் சொல்லுங்க, இரக்கம் செய்யும் வரையும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இதை நீங்க ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா போதும், வேற எந்த வாசலும், எந்த மனுஷனையும் ஸ்தோத்திரம் கடன் வாங்குறதுக்கு அவங்க வர சொல்லுவாங்க, மணிக்கணக்கா அவங்க வாசல்ல போய் காத்திருப்போம். இன்னும் ஆஃபீஸே திறக்கலை, ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த வாசலை காத்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம். பலருடைய வாசலை உதவிக்காக, இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம். ஆனால் என் தேவனுடைய வாசல் உங்களுக்காக எனக்காகவும் எப்பொழுதும் திறந்திருக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. 3 வாசல்கள் வேதத்தில் இருக்கிறது. நான் எப்போதுமே எனக்கு ஒரு சின்னத்தில் ஆண்டவர் சொல்றார், தட்டுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், அடுத்தது கேளுங்கள், கொடுக்கப்படும். ஒரு சில இடத்துல தட்டி தட்டி பார்க்குறோம், திறக்குது. ஒரு சில கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லியிருக்கிறது, பேதுருலாம் வரும்போது சங்கிலியெல்லாம் அவிழ்க்கப்பட்டு கதவுகள் என்ன பண்ணினதா? சொல்லுங்க, கதவுகள் சொல்லுங்க, கதவுகள் தானாய் திறந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக கதவுகளை எப்படி திறப்பார்? நீங்கள் தட்டக்கூட வேணாம். ஒரு சில நேரத்தில் அந்த வசனங்களை காண்பிக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா நான் காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். கதவுகள் தானாய் திறந்தது. அந்த வார்த்தையை வாசிங்கள. ஏன்னா அந்த கர்த்தருடைய வசனம் ஒரு சில நேரத்தில் அதை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் வாசிங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவரண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அது தானாய் திறவுண்டது. அல்லேலூயா.
கர்த்தருடைய வாசல்ல காத்திருக்கிற பிள்ளைகளே, நமக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம எங்க வேணாலும் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கதவை எப்படி திறக்குமா? வாய்ப்பு இருக்குதா? இல்ல நீங்க பார்த்துருக்கீங்களா கதவு தானாய் திறக்குமா? அது மாதிரி திறந்துருக்குதா பாருங்க. அன்னைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நீங்க போனீங்களா தெரியுமா? இன்னையா கதவு சாத்திருக்கு, நீங்க வெளியே வந்துட வேணாம். நீங்க கதவுக்கு முன்னாடி போய் நின்ன உடனே ஒரு சென்சார் வந்து நீங்க வந்ததை அறிஞ்ச உடனே கதவு எப்படி திறக்குது? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தர் வந்து கதவை திறப்பாரு, நீங்க உள்ள போவீங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா டேப்ல அந்த தலையே இருக்காது. எங்கேயா தண்ணி, எங்கேயா கை நீங்க கையை வச்ச உடனே தான் என்ன வரும்? தண்ணி வரும். ஒரு சிலது தானாய் நடக்கும். எத்தனை பேரா இந்த உலகத்தில் டெக்னாலஜி அப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே என்னப்பா சும்மா வாசற்படியில் காத்துரு, நீ அது பாக்கியம், நீ சபைக்கு வா, நீங்கள் 1 hour எங்களோட நீங்களே பேசுங்களேன், கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், நாங்கள் ஜெபிக்கிறோங்கன்னு. எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்கன்னுவோம். ஸ்தோத்திரம். உபவாசபத்துக்கு வாங்க, தேவ சமூகத்தில் விழுந்துருங்க, நீங்க காத்திருங்க. அதை எங்கேயோ கதவு திறக்கணும்னு அங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வாசற்படியில் உட்கார்ந்தா தானா அங்க கதவு திறக்கும். ஆமே. அதை அறிஞ்சவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதை அறியாதவங்க என்ன பண்றாங்கன்னா, அது திறக்கிறதுக்காக, அந்த பிரச்சனை மாறுறதுக்காக, கடன் பிரச்சனை மாறுறதுக்காக தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு அங்க போயிருந்தா எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தானாய் கதவுகள் திறக்கும். ஆமே. 3வது ஒன்று இருக்குது. ஆண்டவர் ஒரு சின்னத்தில் கதவெல்லாம் தட்டி திறக்கலை, தானாகவும் திறக்கலைன்னா ஆண்டவர் உடைப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணுவார் சொல்லுங்க? தேவ பிள்ளைகளுக்காக கதவை உடைப்பார். எங்க இருக்குது? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா ஸ்தோத்திரம், வெண்கல கதவுகளை 45வது அதிகாரம் 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த கால வேளையில் இங்கே தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கென்று நீங்கள் தட்டுனீங்க, நீங்கள் பிரயாசம் எடுத்தீங்க, இன்னும் திறக்கலை. ஆண்டவரே தானா இது நடக்கணும், நான் சும்மா இருக்கிறேன், நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்காக கர்த்தர் எழுந்தருளி அந்த கதவை உடைப்பார், வெண்கல கதவுகளை முறிப்பார். நம்மளிடத்தில் நமக்கு உரியதான ஆசீர்வாதங்களை, அந்த பொக்கிஷங்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். அப்போ இன்னும் பாக்கியவான்களானா, பாக்கியவான்கள் என்று உணர்ந்தவர்கள் வேற எங்கேயும் காத்திருக்கிறதை காட்டிலும், வேறிடத்தில் வாழ்கிறதை காட்டிலும் உம்மிடத்தில் எவ்வளவு நன்மையானது. 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆண்டவர் இந்த கால வேளையில், ஆண்டவரே ஸ்தோத்திரோ, அவரோடு அவருக்காய் காத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். எப்படி? அவரோடு அவருக்காக. ரொம்ப பேர் காத்திருப்பாங்க, புலம்பிக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே கதவு திறக்கலை, அவங்களுக்கெல்லாம் கதவு திறந்துருச்சு, அவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு. சர்ச்சுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆச்சு, அவங்களுக்கு நடந்துருச்சு. நான் 5 வருஷமா வரல, நடக்கலையே பாஸ்டர். அவர்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவார்? இன்னும் நம்ம காத்திருக்கணும், இன்னும் காத்திருக்கணும், கதவு திறக்கும் வரைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கதவு திறக்க வரைக்கும், கர்த்தாவே நீர் இரக்கம் செய்ய வரைக்கும் உமது அண்டையில் நான் காத்திருப்பேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். நீர் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் வாழ்க்கைக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை ஒருவனும் எடுத்து கொள்ள முடியாது, ஒருவனும் தடை செய்ய முடியாது, ஒருவனும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தேவன் எனக்காக செய்ய நினைத்ததை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது, நான் இந்த பூமியில் நான் உயிரோடு இருக்கிறது எதற்காக தெரியுமா? மறைவிடங்களில் இருக்கிறத எனக்கு ஆண்டவர் எனக்காக திறந்து கொடுப்பா. உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை. நல்லா அதை உன்னை கற்றுக்கொள்ளுங்க. என் லைஃப்லலாம் ஊழியத்தில், ஃபேமிலியில், ஃபினான்ஸில் நான் ப்ராப்ளம் வந்ததுன்னா நேராக சர்ச்சுக்கு போயிட்டு உளுந்துருவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, ஒரு தடவை எங்கள் சர்ச்சை வந்து எடுக்கணும், காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் திருமணமான புதுசு. ஸ்தோத்திரம். திருமணமான புதுசு வந்து பயங்கரமாய் பிரச்சனை பண்ணிட்டாங்க ஹவுஸ் ஓன். ஸ்தோத்திரம்.
மற்றவங்களுக்கு அந்த இடம் வேணும்ன்ட்டு. என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே இங்கேருந்து நீங்கள் கிளம்பணும். அவங்க சொன்னது என்னமோ மிட் வீக்கில் தான் சொன்னாங்க. அடுத்த வாரமே இங்கே இருக்கக்கூடாது. அந்த ஹவுஸ் ஓனர் இன்னும் ஒரு சிலவங்களை தண்ணி பார்ட்டிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான், இல்லைனா கொளுத்திடுவோம், இல்லைனா எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் சர்ச்சில் ஒரே ஒரு தூண் தான் இருக்கும், அவ்வளோ சின்னது, இந்த ஸ்டேஜ் சைஸ் தான் சர்ச்சு. ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே ஃபுல்லாகவே தட்டி நடுவில் ஒரு தூண் இருக்கும், சவுக்கு மர தூண், தைல மரம். அதை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வழியை நீங்கள் திறக்கலைன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் இந்த ஊழியத்தை அழைத்தீங்க, இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே எங்களுக்கு அடுத்த நிலையில் ஒரு கதவு திறக்கணும் 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 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 ரஸ்லிங் மாதிரியே ஒரு போராட்டம் தான். கதவை நீங்கள் திறக்கலைன்னா நான் எங்கே போவேன், இந்த ஊரை விட்டு நான் போகிறதா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவங்களோட இருதயத்தில் பேசினார். அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் வந்து, ஐயா என் மகன் தெரியாமல் பண்ணிட்டான், நீங்கள் இருங்க. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓயாது, ஸ்தோத்திரம் எங்களுக்கு நீங்கள் திறந்து தான் ஆகும்போது வித்தின் 1 இயர்க்குள்ளே, அங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிராமத்தில் இருக்கிறனால அதுவும் எங்களுக்கு பல நாட்கள் ஆணுச்சு. அவங்கக்கிட்ட 6 மாதம் டைம் வாங்கி அந்த ஒரு இடத்த வாங்கி ஆண்டவருடைய கிருபையினாலே நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறப்பார், ஆனால் அதை ஒருவனும் அடைக்க முடியாது. இன்னைக்கு குறைஞ்ச ஒரு 14-15 வருஷம் அந்த இடத்துல இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பல எதிர்ப்புகள் வந்தாலும் பல தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கி போட்டு அவர் பாதத்தில் அமரும்போது, அல்லேலூயா, அது எங்களுக்கு மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் திறக்கலை, நடக்கலை, முடியலை அப்படின்னு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தருடைய வசனம் சொல்லு ஸ்தோத்திரம், நான் காத்திருப்பேன், அவருடைய வாசல்ல காத்திருப்பேன், அவரோடு காத்திருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது பாருங்களேன், 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தை 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம் சொல்றேன், ஆண்டவருடைய பாதம். இது ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை, எல்லா விதத்திலும் ஆண்டவர் எனக்காக கதவை திறக்கணும், ஆண்டவர் எனக்காக ஒரு வாசலை திறக்கணும். அவரே நல்ல வாசல். ஸ்தோத்திரம். அந்த வாசல் எனக்கு திறந்தாதான் என் வாழ்க்கையில் அற்புதம். ஸ்தோத்திரம். மனுஷன் செய்கிற வாழ்க்கை அற்புதங்கள் எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் இங்கே 2வது ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், தயவாக நீங்களும் இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறவர்களுடைய கூட்டம் வாசம் பண்ணுகிற இடம் இல்லை. இது பர்ஃபெக்ட் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆமே. அப்போ இங்க பலவிதமான குறைபாடுகள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாமே எனக்கு வசதியா இருக்கணும், யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் வாசமா இருக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாசமா இருக்கிறதுனா ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைகள்ல வருகிறது மட்டுமல்ல, இந்த சபைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இட்ஸ் நாட் ஏ கெஸ்ட் ஹவுஸ். வாசமா நம்ம வீட்டில் தான் வாசமா இருப்போம். ஒரு டூருக்கு போறோம், ஒரு பிக்னிக்கு போறோம், அங்க ரூம் எடுக்கிறோம், செக் இன் செக் அவுட்டுன்னுவாங்க. உள்ள போவோம், சைன் பண்ணுவோம், முடிஞ்ச பிறகு வந்துடுவோம். அதுபோல இந்த ஆலயம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே இந்த ஆலயமானது நீங்கள் இது 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 தேவனுடைய வீடு மாத்திரமல்ல, இது என்னுடைய வீடு. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். என்னுடைய வீடு எல்லோருக்கும் என்னவா இருக்கிறது? ஜெப வீடா இருக்கிறது. ஆண்டவரே, நான் இந்த பூமியை விட்டு பரலோகம் போகும்போது எங்க பாஸ்டர் முன்னிருந்து எல்லா காரியத்தையும் எனக்கு செய்யணும். யாருக்கு தெரியுமா செய்வாங்க? இந்த சபையில வாசமா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க செய்ய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்களில் இப்படி நடக்குது. திருமணத்தை போதகர்கள் முன்னின்று நடத்த முடியல, ஏன்னா இங்க வாசமா இல்லை. அதுல ஒரு கால், இதுல ஒரு கால். வேணாம். கர்த்தர் எனக்காக இந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன் வேதம் சொல்லுகிற. காஞ்சி போய் அல்ல.
ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்றைக்கும் பந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். பந்தி விசுவாசிகள்னு ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஃபுல்லாக இருக்கும். ஏன்? சாமி கண்ணை குத்திரும் எது எடுக்கலைன்னா, பந்தி எடுக்கலைன்னா. கிறிஸ்மஸுக்கென்று இப்படி ஏதோ ஒரு முக்கியமான ஒகேஷனுக்கு மட்டும் வருகிறவர்கள் அல்ல. நான் இந்த ஆலயத்தில் வாசமாக இருப்பேன், இந்த ஆலயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன், இந்த வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நடப்பேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வாசமாக இருப்பேன். ஒரு உறவும் இல்லை இங்கே. வந்து போகிற அட்டெண்டன்ஸ் போடுகிற இல்லை, அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திரம். அப்படி அநேகர் இங்க இருக்கிறீங்க, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிறவங்க எல்லாருமே வாசம் பண்ணணும், தங்கி இருக்கணும். அப்பதான் கர்த்தர், அவர் அதான் சொல்றாரு, கதவை தட்டுகிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். 7 சபைகள்ல ஒரு சபை கர்த்தரை ஆராதித்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவரே எங்க இருக்கிறாராம்? சபைக்கு வெளியே இருக்கிறாராம். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு சிலத்துல இங்க இருக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா நம்முடைய எங்க வாசம் பண்ணுகிறோம், எங்க வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எங்க வாசம் பண்ணுகிறது? உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே இங்க வாசம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா? 2வது வசனம் பாருங்க, 84ஆம் சங்கீதம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவனுமா இருக்கிறது. வாஞ்சையோடு, நிர்பந்தத்தோடு அல்ல. இன்னைக்கு காலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், யாரோ நிர்பந்தம் பண்ணினதுனால இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? இல்லைன்னா நான் வரலன்னா எப்படியோ ஏரியாவில் இருக்கிற பிரதரோ சிஸ்டரோ என்னை விசாரிப்பாங்க, அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேனா? இல்ல, வாஞ்சையோடு, ஆசையோடு என் தேவனை சந்திக்க போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன். இது யாருக்குள்ள இருக்கும்? வாசமா இருக்கிறவர்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கும். எப்போ முடிப்பாரு, எப்போ நிறுத்துவாரு, எப்போ வீட்டுக்கு போவோம்? ஒரு சிலவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு வருகிறோம். நீங்கள்லாம் டைமையே பார்க்கக்கூடாது, எப்போ முடிக்கிறோமோ அப்போ போகணும். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் ஆராதனையா, இவ்வளோ நேரம் பாட்டா, எல்லாம் மீறி போறாரு. நம்ம தான் எல்லாம் மீறி போறோம். 6 நாள் முழுவதும் முழு எனர்ஜி, முழு பலன் எல்லாத்தையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு இந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு இல்லாம, ஸ்தோத்திரம், அப்படி இருக்கவே கூடாது. அதே வார்த்தை சொல்லுகிறது அங்க, என் மாம்சமும் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவை நோக்கி எப்படி சத்தமிடுதா? கம்பீர சத்தமிடுது. எவ்வளவு எனக்குள்ள எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலனை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். என் மாம்சமும் இங்க இருக்குது, என் இருதயமும் இங்க இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மாம்சம் இங்க ரொம்ப பேருக்கு இருக்குது. எத்தனை மணிக்கு முடிப்பாரு, எத்தனை மணிக்கு கறி கடைக்கு போகணும் சொல்லி வச்சுட்டு வந்தேன், அவன் வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டானா? மாம்சம் இங்க தான், இருதயம் எங்கேயோ. ஒரு சொல்லுவாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியல, பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் என் இருதயம் எல்லாம் எங்க தான் இருந்தது. சர்ச்சில் இருதயம் மட்டும் இருக்கக்கூடாது, மாம்சமும் இருக்கணும். மாம்சம் மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கல்ல. அப்படியே மெய்மனர்ந்து அப்படியே அவரோடு, ஆண்டவரே அந்த வாஞ்சை எனக்கு தருவீராக. அதற்காக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், குப்பையும் எல்லாத்தையும் நான் நினைச்சேயா, எல்லாம் நஷ்டம் போட்டு அதை காட்டிலும் ஒரு சிறந்ததை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், அதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று வாஞ்சையை கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே அந்த வாஞ்சையை தருவீராக. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. ஒன்றை எக்ஸாமின் பண்ணிங்க, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை காட்டிலும் மிக இன்பமான ஒரு இடம் இருந்ததுன்னா அது டேஞ்சரான இடம்.
ஆமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று சர்ச்சு, ரெண்டாவது என் வீடு. உங்களுக்கு எப்படி? இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க, அதுபோல் குடும்பத்துக்கும் நேரத்தை செலவழிக்கணும். வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரே உம்மது வாசஸ்தலத்தில் நான் தங்கி இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வாஞ்சையோடு ஆசையோடு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி அப்பா எனக்காக நியமிக்க ஓட்டத்தில் நான் ஓடுவேன். நான் பொறுமையோடு வாஞ்சையோடு ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. போர் அடிச்சிடக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போர் அடிச்சிடக்கூடாது. உபவாச ஜபம் போர் அடிச்சிடக்கூடாது. உங்கள் ஜப வாழ்க்கை போர் அடிச்சிடக்கூடாது. நான் வாசஸ்தலத்தில் எப்போதும் வருவேன். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமே. அதே பாஸ்டர் தான், அதே பைபிள் தான், அதே தேவன் தான், ஆனால் புது விதத்தில் என்னோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா. என்னோட காலையிலேருந்து ஆராதனையில் இடைப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் அவரை தேடுனா நம்ம கண்டு அடைவோங்க. நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைக்கணும் ஆண்டவரே, வேற எங்க நான் போக போறேன்? பாடல் வழியா என்னோட இடைப்படுங்க. அப்படி வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பாக்கியத்தை சுகந்தரித்து கொண்டு போவார்கள். அல்லேலூயா. பாக்கியம் இங்க இருக்குது, எல்லா நன்மைகள் இருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் கடந்து போகிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். வேற எங்கேயும் போய் தேடாதீங்க, எங்கேயும் போய் அலையாதீங்க. அங்க இருக்குது, இங்க இருக்குது, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. இங்க வாங்க. உங்க வாழ்க்கைக்குரிய திட்டம் நீங்க செய்யறதுனா எஸ்ன்னு வரும், இல்லைன்னா நோன்னு வரும். குழப்பத்தின் தேவன் அல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மளை கொண்டு போகிறான். நீங்க வாசம் பண்ணணும். ஆமே. நீங்க மட்டும் இல்லை, உங்கள் சந்ததி வாசம் பண்ணணும். என் பையனுக்கு பிடிக்கல பாஸ்டர், ஏன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்றார். வேணாம். இல்லை 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 இல்லை, ஸ்தோத்திரம். உங்களை எல்லோரையும் தேறினவர்களாக நிறுத்தும்படி. ஆமே. கொலோசியர் 1 கடைசியில் நம்ம வாசிக்கிறோம். பிரயாசப்பட்டு போராடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு முன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேறினவர்களாக மாறும்படி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரும் இங்க வாசம் பண்ணுகிறவர்கள் தான் அந்த பிராக்டிஸ் கிட்ட வர முடியும். உங்க போதகருக்கு உங்க வீட்டில் எல்லா உரிமைகளும் கொடுத்துருக்கிறீர்களா? எங்க அம்மா என்ன கொடுத்தாங்க, அதனால நான் நல்லா இருக்கிறேன். ஆமே. எங்க போதகர்கிட்ட எங்க அம்மா ஸ்தோத்திரம் எல்லா உரிமைகளையும் கொடுத்தாங்க. நான் இன்னும் சர்ச்சுக்கு போறது மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் நான் பேசுகிற விதம், நடக்கிற விதம், எல்லா விதத்திலும் போதகருக்கு ஒரு அதிகாரத்தை இந்த இடத்துல என்னுடைய தாயார் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஊழியக்காரர் சோதரர் எல்லா விதத்திலும் என்னை ட்ரெயின் பண்ணாங்க. நான் ஊழியக்காரன் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் அந்த இடத்துல வாசம் பண்ணேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஸ்தோத்திரம். என்னை கட்டுவிக்க ஆரம்பித்தாரு. ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்கே தேவனுடைய பிள்ளைகள், தயவாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் நாம் எல்லா விதத்திலும் இங்கே வாசமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற ஸ்தோத்திர ஊழியக்காரருக்கு சந்தோஷமாய் நம்மளை அர்ப்பணித்து நடத்தும் போது நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமே. நீங்கள் மெகா சர்ச்சஸ்லாம் நீங்கள் பாயிட்டீங்கன்னா நீங்கள் ஏன் இன்னைக்கு வந்தீங்க, ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்க டல்லா இருந்தீங்கன்னா ஏன் டல்லா இருக்கீங்கன்னு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சேர்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அல்லேலூயா. இப்படி பார்க்கும்போதே பாஸ்டருக்கு தெரியும், இப்படி பார்க்கும்போதே எனக்கு தெரியும். எங்க சர்ச்சில் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஆள் வரலையே, எங்க போச்சு? வாசமா இருக்கிற ஆள் என்ன போச்சு? மைண்டு என்ன ஓடும் தெரியுமா? என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லைன்னாங்களே, ரொம்ப சிக்காயிட்டாங்களே, நான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது ஒரு தோட்டமா இருக்கிறது. ஆமே. இங்க களை நெருக்கப்படும். ஆமே. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. இங்க வாசமா இருக்கிற இந்த தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற செடியை நாங்க கண்டுக்கவே மாட்டோம். அது மேயும், ஆடு மேயும், என்னென்னமோ நடக்கும். ஐயோ, நான் மட்டும் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறேனே, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கிறேனே, இவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்கிறேனே. உங்களுக்கு தேவையானது எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு மந்தைக்குள்ள மேய்ப்பனாக ஊழியரை வைத்திருக்கிறார். நம்மளாம் ஆடுகள். அல்லேலூயா. வழி தப்பி போயிடக்கூடாது. நம்மளை மேய்க்கும்படியாக ஒரு ஆலயத்தை நம்ம வாசம் பண்ணி. ஆமென். அல்லேலூயா.
பாருங்க, 3 விதத்தில் ஆண்டவர். ஒன்று, தோட்டமாக இந்த ஆலயம் இருக்கிறது, அதற்குள்ளே நீங்கள் செடிகளாக இருக்கீங்க, கொடிகளாக இருக்கிறோம், இணைந்து ஆண்டவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் ஒரு மந்தையாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார், நாம் ஆடா இருக்கிறோம், நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். இது ஒரு மாளிகையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களையும் என்னைய வைத்து கட்டுகிறார். நம்ம ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். கர்த்தர் அப்படி இந்த அது வாசம் பண்ணி சேர்ந்து இருக்கணும். வாசம் பண்ணுகிறதுனா என்ன? ஒன்றும் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறதுல வேணா தனியா பிரிஞ்சிருக்கலாம், அதனால நான் பிரிஞ்சிருக்கிறேன் அல்ல. ஒரு சிலவங்க ஒரு தொட இன்னொரு தொட மேல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் மனசு ஒட்டல. இப்ப முடிஞ்ச பிறகு பார்த்தா தான் தெரியும் எந்த சிஸ்டர் கிட்ட கை குத்து சோத்துறோம், எந்த பிரதர் கிட்ட சோத்துறோம். 1947 இருந்து இந்த கை ஒரே கை கிட்ட தான் போகுது, வேற கை கிட்ட போக மாட்டுது. ஏன்னா வாசம் பண்ணுகிறதுனா என்ன? சேர்ந்து இருப்பது. அல்லேலூயா. இங்க எல்லாருமே ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும். இவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்களை என்ன பிடிக்காது. இன்னைக்கு பந்தி இருக்கிறது, எல்லாரோட ஒருமனப்பட்டு தான் இந்த பந்தியில கை வைக்கிறோமா, பங்கு பெறுகிறோமா? நம்மை நாமே சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். தேவ பிள்ளைகள், தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் உங்களை. எங்களுக்கு கொஞ்சோண்டு அதை எடுத்து கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அது நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு செலுத்த முடியல. நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன், நான் வாசமாக தான் இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒட்டலை. இந்த கை இந்த ஷோல்டரோட ஒட்டலைன்னா இந்த கை இந்த சரீரத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கை எந்த நோக்கத்திற்காக இந்த ஷோல்டர்ல ஒட்ட வைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இந்த கை செய்யவில்லை என்று சொன்னால் முழு அவயமும் பாதிக்கப்படும். அதை யோசித்துக் கொள்ளுங்க. நான் வாசமா இருக்கிறேன்னா நான் எல்லோரோடும் ஒப்புரவோடு, எல்லோரோடும் சமாதானத்தோடு எனக்கு கர்த்தர் இருக்கும்படி கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செகண்ட் சர்வீஸுக்கு அந்த சிஸ்டர் வருவாங்க, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வந்துட்டேன். அப்படி யாருன்னா இருக்கீங்களா? அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் மேல இருந்து சொல்லுவாரு, சேம் டு யூ. நம்ம தப்பிதங்களை மற்றவங்களுக்கு மன்னிச்சாதான் நம்ம தப்பிதங்கள். நான் வாசமா இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன், ஆனா மனசு மாம்சமும் சேர்ந்து இருக்கணும், இருதயமும் சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள்ல. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவானவர் அங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், என்னை யாருன்னு சொல்றாங்க? இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட இல்லைன்னா உங்க வீட்டுக்காரர்கிட்ட, ஸ்தோத்திரம் பாஸ்டர் என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. என்னங்க நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க? எங்கள் வீட்டுக்காரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க, என் மனைவியை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். இது வந்து திருவிருந்து முடிஞ்ச பிறகு சொல்லுகிற வார்த்தை. சண்டை வரும்போது இல்லைன்னா எதனா ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தரை கேட்ட, ஐயோ என் வீட்டாரே எனக்கு சத்துரு. யாருங்க அது? அதுதாங்க அது இல்லை. இயேசு கேட்கிறார். யாருன்னு கேட்கும்போது ஒருவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சிலவங்க ஏலியான்னு சொல்றாங்க, ஒருவர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசி. சரிப்பா, எல்லாரும் சொல்றாங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இப்போ இந்த சர்ச்சை விட்டு வெளியே போனா சோதரன் இயேசு யாருன்னு கேட்டா, புத்தர், இயேசு, காந்தி பிறந்தது எதற்காக? என்ன வாக்கிட்டாங்கன்னா, இயேசு, புத்தர், காந்தி எல்லாம் மகானா மாத்திட்டாங்க. அவங்களுக்கு மகான், நல்லவருப்பா, நல்லது செஞ்சாருப்பா. காந்தி எப்படி நல்லது செஞ்சார் அது மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு
உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் அறிகிற பிரகாரம் என் இயேசுவை நான் அறியவில்லை, என் இயேசுவை நான் அறிந்திருக்கிறது வித்தியாசம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இந்த சபையில நாம் இருக்கிறோம், ஆனா ஆண்டவரை எப்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அவரை வைத்தியராக பார்க்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு வைத்தியராக இருப்பார். அல்லேலூயா. நீங்க ஐஸ்வர்ய சம்பனராக உங்கள் பண தேவைக்கு ஆண்டவரே என் தேவைகளை சந்திங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருப்பார். உங்க வீட்டில் சமாதானம் இல்லை, வேலையில சமாதானம் இல்லைன்னா அவர் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். நீங்க இயேசுவை என்னவாக பார்க்க விரும்புகிறீர்களோ அவ்வண்ணமாக இயேசு உங்களுக்கு இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவை நம்ம தெய்வமாகவே பார்த்துட்டோம், அப்பாவை அப்படியே தூரமா பார்த்துட்டோம். நமக்கு பழக்கம் தூரத்துல இருந்து கண்ணில் போட்டுக்கிட்டு சாமின்னு கும்பிட்டுட்டு போகிற இது அல்ல. இயேசு உங்களோடு இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இதை நீங்கள் அறிந்தாதான் அவரை கூப்பிட முடியும். எல்லாரும் என்ன சொல்றாங்க? போகட்டும்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவை என்னவாக நீங்க பாக்குறீங்க? இயேசுவை நான் கடவுளா பாக்குறேங்க, அவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர்க, அவர் வருங்காலத்துக்கின் கடவுள் இல்ல, அவர் நிகழ்காலத்துக்கும் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? வருங்காலங்களில் என்ன பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறவா, அது போதும் சாமி. இப்போ நீங்களும் நானும் கடந்து போகிற பிரச்சனைக்கு என் தேவன் உதவி செய்ய முடியாதா? அவர் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். நீங்க என்னவாக பார்க்க விரும்புகிறீங்க? அவ்வண்ணமாகவே இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிற. நீங்க என்னவாக ஆண்டவரை பார்க்க விரும்புகிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நீங்க கடந்து போனாலும் பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த ஆலயத்திலிருந்து நமக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற எல்லா ஸ்டோரிஸும் தெரியுது. அது பெரிய விஷயம் அல்ல, அது அறிவு. சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். யோனா ஸ்டோரியா தெரியுது, ஆபிரகாம் ஸ்டோரியா தெரியுது, சாமுவேல் ஸ்டோரியா தெரியுது. அதனால உங்க வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பைபிள் ஏட்டு சுரக்கா நம்மளுக்கு போயிடக்கூடாது. எழுதி இருக்குது, பைபிள் நல்லா இருக்குது பாஸ்டர், என் பைபிளுடைய ரேட்டு 2000 ரூபாய். ஆனா இயேசு என்னவாக உங்களுக்கு இருக்கிறார்? அதை நம்ம அறியலைன்னா, அதை நம்ம தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம வாழ்க்கை வீணா இருக்கும். அவர் சொல்றாரு, பேதுருவே நீ என்னவா இருக்கிறா? பாக்கியவானா இருக்கிறா. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாக, எப்படி சீமோன் பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், இந்த வெளிப்பாடை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். இல்லை ராமேன்னு சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு. ஒருவேளை நீங்க என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். இயேசு இடத்துல வாங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசப்பா எனக்கு நீர் ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் என்ன தெரியுமா செய்வாரு? நமக்கு அவர் இருக்கிறவராகவே இருந்து உங்க பிரச்சனைகளிலிருந்து, அல்லேலூயா, உங்க வேலை ஸ்தலத்திலிருந்து, உங்க குடும்பத்திலிருந்து, உங்க பிரச்சனைகளிலிருந்து, எல்லா விதத்திலிருந்தும் ஆண்டவர் வெளி கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் இயேசுவை உங்க குடும்பத்தின் ஒருவராய் பார்க்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்க நண்பராய் பார்க்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஒரு அப்பாவாக பார்க்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஒரு அம்மாவாக பார்க்க விரும்புகிறீங்க? இந்த இருக்கிற எல்லா உறவுகளும் ஒரு நாளே நம்மளை கைவிடும். கஷ்டமா இருக்குது. என் மனைவி வீட்டு நான் போகணும், இல்லைனா என் மனைவி வீட்டு நான் போகணும், இல்லை என்னை விட்டு ஒரு நாள் அவங்க போய் ஆகணும். நடக்குமா இது? என்னங்க நடக்கும்? எல்லாருக்கும் நடக்கும். எல்லா உறவுகளும் மாறி போகும், எல்லா உறவுகளும் மறைந்து போகும். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு உறவை, இயேசுவை கடவுளாக மட்டும் பார்த்து தூரமாக வச்சிடாதீங்க. அவரை எட்டக்கூடாத இடத்துல அல்ல, அவர் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த பேதுருவின் மேல இந்த வெளிப்பாடு தான். இந்த வசனத்தினுடைய காரியமே வெளிப்பாடு தான் சொல்றாங்க. உடனே சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவேன்? என் கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். என்னன்னா அந்த வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன், அந்த சபை, தேவன் நம்மளை கட்டுகிறார். கட்டிடம் என்பது இந்த இது இல்லை, இதை கட்டல, இங்க இருக்கிற மக்களை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில இந்த இடத்துல கட்டுகிறார்.
விசுவாசத்திலே கட்டுகிறார், பரிசுத்தத்திலே ஆண்டவர் கட்டுகிறார். இப்படி கட்டப்படுகிறது, ஒரு நாளும் மேற்கொள்ளப்படாது. பாதாளத்தின் வாசல்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியாததினாலே தான், கர்த்தரை குறித்து வெளிச்சம் அறியாததினாலே தான். தேவன் எங்கேயோ இருக்கிறார், யாரோ ஒருவர் ஜெபிக்கணும், இந்த பெரிய ஊழியக்காரர் ஜெபித்தாதான் என் ஜெபத்தை கேட்பார் என்பது அல்ல. தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது, தேவன் நமக்கென்று கொடுத்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, எவ்வளவு பெரிய காரியமோ தேவனால இந்த இடத்துல முடியும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில் எல்லாரும் சொல்லுவோமா? பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள் எங்களை, எங்கள் சபையை, எங்கள் குடும்பத்தை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த வெளிப்பாடை நான் பெற்றிருக்கிறேன். பெறணும், காணணும், தரிசிக்கணும், வசனத்தில் தேவனை பார்க்கணும். பார்க்காம சபைக்கு வருகிறோம். என்ன பேசினார்? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அருமையாத்திரமா பேசினாரு பாஸ்டர். இந்த முறை பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ அருமையாக பேசினார். என்ன பேசினார்? அதுதான் தெரியல. எல்லாம் உள்ள போச்சு, ஆனா வசனம் உள்ள போல. வழி ஓரங்களில விதைக்கப்பட்டுருச்சு. பிசாசுக்கு தெரியும், உள்ள போச்சுன்னா இவன் டாப் டக்கர் ஆயிடுவான், உயர்ந்துருவான், மேன்மை அடைந்துருவான். வசனத்தை மட்டும், இந்த வெளிப்பாடை மட்டும் கொடுக்க கூடாது. ஆமே அப்படின்னு பிசாசானவன் அப்படியே கேட்குற மாதிரியே கேட்க வச்சு, நம்புற மாதிரியே நம்ப வச்சுட்டு, இந்த செருப்பை போட்டுட்டு வெளியே போகும்போது ஐயோ என்னமோ பேசுனாரே பாஸ்டர், மறந்து போச்சே. அதனால சபையில் இருக்கும்போது நல்லா அந்த ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன், அந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நல்ல இருதயத்தை திறந்து கொடுத்து அந்த வசனத்தை கேட்டு உள்நாளத்தில் விதைக்கப்பட்டுருச்சுன்னா அந்த வெளிப்பாடுகள். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வெளிப்பாடு? நான் இயேசுவை என்னவாக பார்க்க விரும்புகிறேனோ, அல்லேலூயா சொல்லுங்கள், அவர் அவ்வண்ணமாகவே இருப்பார். அல்லேலூயா. நீங்க கடந்து போகிற பிரச்சனைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுங்க, என்னால் செய்ய முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் உன் பாடுன்னு சொல்லுகிறவர் அல்ல. அவர் பார்த்து என்ன சூழ்நிலை, என்ன காரியம், நான் பார்க்கிறேன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசுவை பார்க்கிறேன், என் தேவனை நான் பார்க்கிறேன், என்னவாக நான் பார்க்கிறேன். சோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் என் தேவனை இந்த விஷயத்துல இன்னும் நான் பார்க்காம இருந்திருப்பேனா, இன்னைக்கு நான் அவரை பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் காண விரும்புகிறேன். என் பரிகாரி ஒருவேளை சரீரத்தில் பலவீனமா இருக்குது, பலவீனம் இல்லை, என் தேவனை இந்த ஆராதனை வேளையில என் சரீரத்தில் அவர் பரிகாரி ஆகிய தேவனாக பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. யாரோ சொல்றதை வச்சு நான் நம்பல, என் சரீரத்தில் உணரணும். ஆமென். நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணும். இந்த 2024க்குள்ள எனக்கு இருக்கிற எல்லா கடனும் அடையணும் ஆண்டவரே. இயேசுவை நான் யாரா பார்க்கணும் சொல்லுங்க? அவருக்கே தலை சாக்கிய இடம் இல்லை, அவரே மாட்டு தொழுவோம். அப்போ அவரை நம்புறவங்களும் எப்படி தான் இருப்பாங்க ஐயா? அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். இல்லை ஆண்டவரே, அது எல்லாம் எதற்காக? என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஐஸ்வர்யவான்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 10 பில்டிங் கட்டிட்டு 10 காரை வச்சுக்கிட்டு அப்படின்றது இல்லை. நான் சொல்கிறேன்னா, கடன் இல்லாமல் வாழுகிறதே ஒரு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். கடன் இல்லாமல் வாழுகிறதே ஒரு ஆசீர்வாதம். அதை ஆண்டவரிடத்துல கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை நான் பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நான் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பார்த்தது வேற, இனி என்னை பார்க்கிறேன், அதுதான் பாக்கியம். யாரோ சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றார் இயேசு உன்னை சுகமாக்குவார். அதான் இல்லை, என் சரீரத்தில் அவரை பார்க்கணும், அவரை உணரணும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், அவருடைய நன்மைகளை நான் சுகந்தரிக்கணும். ஸ்தோத்திரம். அவர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை சுகந்தரிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறது 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக. நான் இந்த பூமியிலே நான் உயிரோடு இருப்பது எதற்காக? இந்த பூமியிலே என்னை பாக்கியவான